கிரிக்கெட் ஸ்டேடியம், நல்ல ஃபுட், டான்ஸ், அப்புறம் லாண்ட்ரி சர்வீஸ் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு போறது பனிஷ்மெண்டா இருக்காது, ஜாலியா இருக்கும். சோ இந்த ஸ்கூலுக்கு ஃபன் பண்ண நான் மட்டும் தான் போவேன். சீக்கு, இங்க வந்து இந்த தோல் எல்லாம் டஸ்ட்பின்ல போடு. இந்த குப்பையெல்லாம் எதுக்கு என் தலைமையில போட்ட நீ? அட என்ன தம்பி, குப்பைய டஸ்ட்பின்ல தானே போடணும். அதானே நானும் பண்ணேன். உன்னோட தனியும் டஸ்ட்பின் மாதிரி தானே, அதானே பண்ணிருக்கேன். மம்மி, அடடா, இப்ப என்ன ஆச்சு? 2 நிமிஷம் கூட நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டீங்கல்ல? சீக்கு, மறுபடியும் சேட்டையா? நீ பண்ணதையெல்லாம் பார்த்தா உன்னை எங்கேயாவது வீட்ல இருந்து தூரமா அனுப்பிடணும்னு தோணுது, தெரியுமா? அப்படின்னா என்ன அனுப்பிடுங்க மம்மி. நல்ல விஷயத்தை எதுக்காக தள்ளி போட்டுக்கிட்டு? கதையில ட்விஸ்டா? இவன் என்ன தானாவே போர்டிங் ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறான்? சரி, சீக்கிரமா இதெல்லாம் க்ளீன் பண்ணு. மம்மி, இத நான் தூக்கி போட்டு வரேன். சபாஷ் பண்டி, உன் தம்பி கிட்ட இருந்து இதெல்லாம் கொஞ்சமாவது கத்துக்க. நீ போ பண்டி, உன்னோட Dress எல்லாம் இந்நேரத்துக்கு காஞ்சிருக்கும். அத போய் எடுத்துரு. சரிங்க மம்மி. பண்டி, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட வேலை எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். இப்போல இருந்து இந்த வேலை எல்லாத்தையும் தனியா பண்றதுக்கு பழக்கப்படுத்திக்கப்பா. பண்டி, கீழே விழுந்துட்டியா? மம்மி, இப்ப என்ன ஆச்சு? சீக்கு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. என்ன இது? நான் கஷ்டப்பட்டு துவைச்சது இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு. உன்னை நான் போர்டிங் ஸ்கூலுக்கு தான் அனுப்ப போறேன். அப்பதான் உனக்கு டிசிப்ளின்னா என்னன்னு தெரியும். ஆமா மம்மி, அதுவும் ராயல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு அனுப்புங்க ப்ளீஸ். ஓ, அப்பனா இது ராயல் ரெசிடென்ஷியல் ஸ்கூலுக்கு போறதுக்காக தான் சீக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா? ஆனா எதுக்கு? இத நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அட, இந்த ஸ்கூல் ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஸ்கூல் மாதிரி இல்ல, ரெசார்ட் மாதிரி இருக்கு. ஓ, அதனாலதான் சீக்கு நீ தனியா இந்த ஸ்கூலுக்கு போக பிளான் பண்றியா? ஆனா நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட இந்த கனவு கனவா தான் இருக்க போகுது. இப்ப வீட்டுல புயலே வரப்போகுது. என்னால இப்ப எல்லாருக்கும் தலைவலி வரப்போகுது.